என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கொம்பன் திரைப்படம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நீதிமன்றம் அதற்கான தடை நீக்கிய நிலையில் இன்று வெளியாகி இருக்கிறது. ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாகி இருக்கிறது. பல்வேறு தடைகளை கடந்து வெளியாகி இருக்கக்கூடிய படம் என்றும் இதை சொல்லலாம். திரைப்படத்துக்கு எதிரான போராட்டம் என்பது ஜனநாயக உரிமையா, வரம்பை மீறிய செயலா, அல்லது விளம்பர நோக்கத்திற்காக இது செய்யப்படுகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக ஜாதிய மத அடிப்படைவாத அமைப்புகள் தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக திரைப்படத்தை எதிர்க்கக்கூடிய செயலில் இறங்குகின்றனவா என்கிற ஒரு விமர்சனமும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இயக்குனர் திரு வெற்றிமாறன், புதிய தமிழகம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் கிருஷ்ணசுவாமி, மத்திய திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினரும் திரைப்பட தயாரிப்பாளர் நடிகருமான திரு SV சேகர், தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் திரு முத்து ரமேஷ். வணக்கம். வெற்றிமாறன், ஒரு படைப்பாளியாக இந்த போராட்டங்களையும் இப்போது திரைப்படங்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகள் அப்படின்றது தவிர்க்கப்பட வேண்டியவையா, எப்படி பார்க்குறீங்க? எந்த கிரியேட்டிவ் மீடியமாக இருந்தாலும், சினிமான்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒருத்தர் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கும்போதே இல்லை, அது ஏதோ ஒரு தப்பான இது இருக்குது, அதனால் அவர் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபில்ம் மேக்கிங்கு. அண்ட் சினிமானும் போது அது இன்னும் பெரிய இதாக இருக்குது. ஒரு தனி மனிதர் சார்ந்ததும் கிடையாது. இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. ஒரு படம்ன்றது ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேர் சம்மந்தப்பட்ட, மினிமமாக சொல்கிறேன் நான், ஒரு 300லேருந்து 500 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை முழுசாக தெரியாமல் ஃபஸ்ட் இப்படி ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அப்படியே இருந்தாலும் இப்போது ஒரு குறிப்பிட்ட அமைப்பினுடைய ஒரு சின்ன செக்ட் அல்லது ஒரு பெரிய செக்டாக கூட இருக்கலாம், அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாலும் கூட அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த சுதந்திரம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஜாதிய மையமாக வச்சும் நிறைய படங்கள் இருக்குது. ரெஃபரன்சஸ் சொல்கிறதுக்கும் நிறைய படங்கள் இருக்குது. அப்போ இருந்த என்ன சொல்கிறது, சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், நான் இது தப்பான இதில் சொல்லலை. டாலரன்ஸ்ன்றது மற்றவங்க கருத்துக்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு டாலரன்ஸ். ஓகே, தட் இஸ் தேர் ஒப்பீனியன் அப்படின்ற அந்த டாலரன்ஸ் இப்போ கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு குறிப்பிட்ட தரப்புக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இருக்கு. அது காரணம் நெருக்கடிகள். சரி, எல்லாருக்கும் இருக்கிற நெருக்கடிகள் தான் அது காரணம். டாக்டர் கிருஷ்ணசுவாமி, கொம்பன் படத்தை சர்ச்சைக்குரியதா மாற்றுனதுல உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. சட்டமன்றத்திலும் இதை வெளிப்படுத்தினீங்க, நீதிமன்றத்துக்கும் போய் இதுக்காக வழக்கு தொடுத்தீங்க. உங்க வழக்கு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. படம் ரிலீஸ் ஆகலான்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. படத்தை பார்க்காமலே நீங்க எதிர்க்கிறதும், ஜாதியை பற்றி இல்லை, அதில் எந்த 2 ஜாதிகளுக்கு இடையிலான மோதல் இல்லைன்னு படம் பார்த்த பொறுப்பான சில படைப்பாளிகள் சொன்ன பிறகும் நீங்க எதுக்குறதுன்றது எதுக்காக? உங்களுடைய கேள்வியில் பலவற்றை நான் நிராகரிக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த படத்திற்கு உண்டான தடையை முற்றாக நீதிமன்றம் நீக்கவில்லை. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சொல்றேன், முற்றாக என்று சொன்னால் அதனுடைய பொருள் வேறு. வருகிற 6ஆம் தேதி வரையிலும் இந்த படம் ஓடுவதற்கு உண்டான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதோடு இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா விதமான ஆட்சேபகரமான வாசகங்கள், காட்சிகள் அல்லது வசனங்கள், பாடல்கள் அனைவற்றையும் குறித்து கொண்டு நான், அதாவது விண்ணப்பதாரர், மனுதாரர் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று குறிப்பிட்டு இந்த மனுவை 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர எங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்யவில்லை. அவர்களையும் எப்படி வேண்டுமென்றாலும் இந்த படம் இருந்தால் ஓட்டிக்கொள்ளலாம் என்று சுதந்திரமும் அளிக்கவில்லை. இப்ப படம் ஓடுறதே 4 நாள் 5 நாள் தான்றாங்க. அது அடுத்து வரும். அடுத்தது, முதல்ல இந்த திரைப்படத்துறையினருக்கு கொஞ்சபட்சமாவது நேர்மை வேணும். நாங்கள் நீதிமன்றம் போனோம், தணிக்கை குழுவை இங்க இருக்கக்கூடிய
கமிட்டியை அப்ரோச் பண்ணோம். சேர்மன்கிட்ட நேரடியாக நான் ஃபோனில் தொடர்பு பண்ணேன், கடிதம் எழுதினேன். அதே போல் அகில இந்திய அளவுக்கு 10 பேர் கொண்ட கமிட்டியினுடைய முக்கியமான போர்டு மெம்பராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த திரு எஸ் வி சேகர் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன், சந்தித்து மனு கொடுத்தேன். இந்த படத்தை இந்த ஒரு 10 நாட்குள்ளாக 15 பேர் கொண்ட குழு பார்த்துருக்குது. முதல்ல அந்த ஆர்ஓ என்று அழைக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸர் ப்ளஸ் 4 பேர் அதனுடைய பேனல் மெம்பர்ஸ், 2 பெண்கள் 2 ஆண்கள். அதற்கு பிறகு திரு எஸ் வி சேகருடைய தலைமையில் 10 பேர் கொண்ட குழு, ஒருவர் அப்சர்வர், ஆக 11 + 5 16 பேர் இந்த படத்தை பார்த்துக்கிறாங்க. நான் கேட்குறேன், எந்த உறுப்பினராவது எந்த பேனல் மெம்பராவது இந்த படத்தை எந்த தடையும் இல்லாமல் அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களான்னு மட்டும் கேளுங்க. யூ சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் படம் ஓடணுமா? ஏ சர்டிஃபிகேட் படம் வரையாது இல்லையா? சொல்ல கேளுங்க. அதாவது இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான படம் அல்ல. அதுல வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்லயே ஒரு உறுப்பினர் இந்த படத்தை ரெஃப்யூஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தார். ரெண்டாவது வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு வர்ற போது 2 பேர் ரெஃப்யூஸ் பண்ணாங்க, 3 பேர் அடல் சொல்லி தான் சொன்னாங்க. நீங்க பார்த்தவங்க சில தடைகளை கட்டு சொல்லியிருக்காங்க. கேள்வி முதல்ல வந்து நான் முடிக்கிறேன். அவங்க இன்னைக்கு விளம்பரம் போட்டுக்கிறாங்க, சர்டிபிகேட் பாருங்க UA அப்படின்னா 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பேரண்ட்ஸ் இல்லாம போய் பார்க்க கூடாது அப்படிங்கிற இது ஒரு கிரேடு குறைச்ச மதிப்பீடு செய்யப்பட்ட படம். இது எல்லாரும் பார்ப்பதற்கு தகுதியற்ற படம்னு சொல்லிட்டு தெளிவா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இல்ல பார்த்த பிறகு நீங்க எதிர்த்திருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றது முதல்ல கேளுங்க. ஆனா ஒரு நேத்தெல்லாம் அவர் அவ்வளவு தூரம் பேசுறாரு, கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டை மதிச்சாங்களா, சென்சார் போர்டை மதிச்சாங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல இது UAன்னு சர்டிபிகேட் கொடுத்துறாங்களா? இவங்க எல்லாம் என்ன நேர்மையோடு இருக்கிறாங்க? இவங்க என்ன பேசுறதுக்கு தகுதி இருக்கிறாங்க? எந்த சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க? ஒரு ஆர்கியூ பண்றாரு, யாரை வேணாலும் புண்படுத்தலாம், யாரை வேணாலும் கொச்சப்படுத்தலாம், யாரை வேணாலும் தாழ்த்தலாம். அப்படி சொல்லல. That is your argument. That is not my argument. Please, please. இந்த கேள்விக்கு கொச்சைப்படுத்துற பேச்சு இதுல ஒன்று இல்ல. ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்றது நான் ஒன்னு சொல்லிறேன். அப்புறம் UAன்றது வந்து அவ்வளவு தரக்குறைவான விஷயம் இல்ல சார். நீங்க வந்து UA அப்படின்னு சொல்லாதீங்க. UAன்றது வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். இப்படி சில பேர் பாருங்க, அடல் சொல்லி படங்கள் இருக்கு, இல்ல அடல் சொல்லி படங்கள் இருக்கு. அடல் சொல்லின்றதால வந்து அது தரக்குறைவான படங்கள் இல்ல. இது குடும்பத்தோடு சென்று பார்ப்பதற்கு தகுதியற்ற படம். சரி, ஓகே. அதுல என்ன அதனால குடும்பத்தோட பார்க்க கூடாதுன்னா படம் ரிலீஸ் ஆகும். நான் வந்து தொடர்ந்து 3 வார காலமாக கொடுத்த எதிர்ப்பு என்பது நியாயமானது. நான் மட்டும் சொல்ல, நீங்க யாரை வந்து பெருசா மதிக்கிறீங்களோ சொல்றீங்களோ அந்த சென்சார் போர்டு உங்களை வந்து நீங்க அன்ஃபிட்னு சொல்லிருக்கீங்க. 2 விஷயம் இருக்கு அதுல. நீங்க எதிர்க்காத 3 வாரம் இல்ல, நீங்க யாருமே எதிர்க்காத பல படங்கள் கூட வெறும் A சர்டிபிகேட்டோட வர்றதும் இருக்கு, UA சர்டிபிகேட்டோட வர படங்களும் 100 இருக்கு. எல்லா படத்தையும் நீங்க கேட்கிறது, நீங்க இத்தனை உறுப்பினர்கள் பார்த்தாங்க, முதல்ல 5 பேர் பார்த்தாங்க, பிறகு 10 பேர் பார்த்தாங்க, ஆட்சேபம்லாம் தெரிவிச்சோம்னீங்களே, அவங்க யாரும் படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சென்சார் போர்டு போடல, வெளியிடலாம் இல்லையா? ஆனா எதுக்கு ஒரு கமிட்டி மெம்பர் இருக்க, சீஃப் எதுக்கு இருக்காங்க? எல்லாம் சேர்ந்து எடுக்கறாங்க. 4 பேர் கொண்ட அந்த பேனல் மெம்பர்ல ஒருத்தர் வந்து ரெஃப்யூஸ் எழுதிக்கிறார். 2 பேர் அடுத்த ரிவ்யூ கமிட்டியில மறு தணிக்கை குழுல 2 பேர் அந்த படத்துக்கு ரெஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? 10 பேர் பார்த்ததுல 2 பேர். இந்த படம் அப்படி என்று சொன்னால் அனைவரும் யுனானிமஸாக ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட படம் அல்ல. எப்படியோ இந்த படத்துக்கு சான்றிதழ் வாங்கி இருக்கிறார்கள். நள்ளிரவில் 12 மணிக்கு திங்கட்கிழமைக்கு. அதான் இது வந்து எல்லாரையுமே தப்பா சொல்றது. தணிக்கை குழு உறுப்பினர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது எல்லா உறுப்பினர்களும் ஏற்றுக்கிட்டு தான் ஒரு படம் வெளியில் வரணும் அவசியம் இல்லை. காரணம்னா மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது ஒரு படம் பார்க்கும்போது சிஸ்டம் மாத்திரம் சொல்லிடுறேன். ஒரு படம் 4 பேர் பார்க்கும்போது கூட படம் பார்த்து முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒப்பீனியன்னு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஒப்பீனியனில் ரெஃப்யூசல் போடலாம், A போடலாம், UA போடலாம், என்ன வேணால் போடலாம். ஆனால் அதை திருப்பி அவங்க மாற்ற முடியாது. அதற்கு பிறகு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க படத்தை வச்சு. இதை பண்ணும்பொழுது இதெல்லாம் செய்யலாம், இதை வந்து UA சர்டிஃபிகேட்டாக தான் இது. ஆனால் அடிப்படை சம்பவங்கள் அந்த படத்தினுடைய நோக்கமே அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது UA தான் கொடுக்க முடியும். என்ன காட்சி வெட்டினாலும் அது ஏவாகத்தான் ஒரு பாம்பு பிளாஸ்ட் அந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் வன்முறை காட்சிகள்லாம் இருக்குன்னா அது என்ன சீன் வெட்டினாலும் அது A தான் கொடுக்க முடியும்.
அப்போ அந்த ஏக்குன்னு உண்டான சில லிபரலைசேஷனில் அது வெளில வந்துடும். ஆனால் யூன்னு போது ஃபேமிலியோட மெயின்டைன் பண்ணுற ஆடியன்ஸ் இதுதான் வரும். அப்போது வந்து அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம், சார் இதெல்லாம் உங்கள் படத்துக்கு இப்போ யூஏ கொடுத்துருவோம் சார், அது எப்படியாவது யூ வேணும் சார் அப்படின்னு சொன்னால், யூக்கு இந்த படம் வருவதற்கு உண்டான எந்த விஷயமும் இல்லை. ஏன்னா இந்த கதையினுடைய அம்சமே வயலன்ஸை அடிப்படையாக கொண்டது, கொடுக்க முடியாது. ஆனா யூஏல இதெல்லாம் செய்யணும். காட்சிக்கு காட்சி இதுல வயலன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே இந்த படத்துல. அதை நான் சொல்ல முடியாது சார். நான் இந்த படத்தை பற்றி சொன்னா பொதுவான சென்சார் தான். நான் இந்த படத்தை விமர்சனம் பண்ண வந்திருக்கேன் கிடையாது. சென்சார் போர்டுடைய செயல்பாடு தான் சொல்ல வந்திருக்கேன். அப்போ அதை தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்க ரிவைசிங் கமிட்டி போகலாம். ரிவைசிங் சொல்றதையும் தயாரிப்பாளர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ட்ரிபியூனல் போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல வரும்போது இது திண்டிவனம் டோல்கேட் மாதிரி நினைச்சு காசு போட்டோன்னு டக்குன்னு கட்ட திறந்துக்கும் போயிடலாம் நினைச்சு வந்தால்தான் சிக்கல்கள் வருகிறது. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. சென்சார் வந்து இங்க போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புக். இந்த புக்கு வந்து விலை 100 ரூபாய். ஒரு 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி படிச்சா கூட எப்படி எடுக்கலாம் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. இதுக்கு மாறுதலாக எந்த சென்சாரும் சென்சார் போர்டு உறுப்பினர் முறையில உங்கள்கிட்டயும் முறையிட்டேன், அதனுடைய தலைவர்கிட்ட அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி பல்வேறு சமூக பிரிவினர் இந்த படம் வந்தா சமூகத்துல பதற்றம் வரும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கிற நேரத்துல அதுக்கு சென்சார் போர்டு என்ன மதிப்பை தந்தது? அந்த இதெல்லாம் நீங்க பரிசீலிச்சு அவர் அந்த லெட்டரை கொடுக்காட்டா கூட இன மத மற்றும் இதர வகுப்புகளை அவமதிக்கும்படியான காட்சிகளோ வார்த்தையோ இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதே போல குறிப்பிட்ட வகுப்பினருக்கு எதிரான எண்ணங்களையோ மதம் சம்பந்தமான குரூர எண்ணங்களையோ வெளிப்படுத்தும் தேசத்திற்கு எதிரான மனப்போக்கையோ இது மாதிரி எல்லா விஷயமும் கேட்டகரிஸ்க்கு இருக்கு. நீங்க கொம்பன்ற பேரே தப்புன்னு சொல்றீங்க, கொம்பன்ற பேரே ஏற்க முடியாதுன்னு சொல்றீங்க. இன்னொன்னு, இந்த படம் பார்க்காமலேயே முன்கூட்டியே இதை எதுக்குறதுன்றது எந்த அடிப்படையிலன்னு தெரியல. இந்த படம் வெளியானா தென் தமிழ்நாடு பற்றி எரியும், ஜாதி மோதல் வரும் அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னு தெரியல. ஏன் இந்த படம் எதிர்க்கப்படுதுன்றதுக்கான நியாயமான காரணம் உங்களால முன்வைக்கப்பட்டுச்சா அப்படின்ற கேள்விக்கும் பதில் இல்ல சார். பதில்னு சொல்லாதீங்க, இப்பதான் கேள்வியை தொடுத்திருக்கிறீங்க. இல்ல, இந்த வாத பிரதிவாதம் கடந்த 3 வாரமா நடந்துட்டு வருது. எல்லா அது வந்து உங்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு வராம போயிருக்கலாம். தவிர பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறேன். பல ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி சொல்லியிருக்கிறேன். இப்போது நான் அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ண பிறகு சகோதரர் எஸ்.வி. சேகருடைய தலைமையில் கூடிய அந்த குழு 72 கட்டு கொடுத்துருக்கு. அது போதுமா போகலையாங்கிறதெல்லாம் என்னுடைய ஒப்பீனியன். அவங்க கூட அது வந்து என்னுடைய பார்வையில் வந்து 150 இருக்கும் 200 இருக்கிறோம், அந்த படமே டோட்டல் அன்ஃபிட்டுங்கிறது அது வேறு பிரச்சனை. ஆனால் அதில் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், எதுக்கெல்லாம் நான் ஆட்சேபனை பண்ணுங்கிறத. இந்த படத்தில் வந்துங்க கொம்பன் பேர் ஏன் ஆட்சேபனை பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாடு ஒரே ஒரு யூனிவர்சலாக இல்லை, இந்தியாவும் அப்படி இல்லை. நம்ம விரும்பியோ விரும்பாவலோ அது மொழி ரீதியாகவும் ஒன்றா இல்லை, இன ரீதியாகவும் ஒன்றா இல்லை, தேச ரீதியாகவும் ஒன்றா இல்லை. நேரா பிரச்சனைக்கு வாங்க. பல சமூக அமைப்புகளா இருக்குது. திரு சீமான் ஒரு இயக்குனராக சீமான் வந்து கொம்பனுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, கொம்பன் என்ற தலைப்பே ஜாதி அடையாளமாக இருப்பதாக சொல்வது தமிழ் தெரியாத தலைவர்கள் பேச வேண்டிய பேச்சு. கொம்பன் என்றால் உயர்ந்தவன், பலசாலி, உச்சத்தில் இருப்பவன் என்ற அர்த்தமே தவிர அது ஜாதி சொல் அல்ல அப்படின்னு. இல்ல, அவருக்கு தான் அது பொருந்தும். தமிழ் தெரியாதவர், அது அர்த்தம் தெரியாதவங்களுக்கு நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவதுங்க, இந்த கதை நடந்த இடம் இதுக்கு முதல்ல நடந்தது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஆப்பநாடு என்ற பகுதியை மையமாக வைத்தான் நடந்தது. அதை மட்டும் ஒரு ஹிஸ்டரியா சொல்லிடுறேன். 1957 முதுகுளத்தூர் கலவரம் என்று நடைபெற்றது இதை மையமாக வச்சுதான். அதுக்கு வந்து மிக முக்கியமாக வந்து ஆப்பநாட்டு மறவர் சங்கம் தான் அதுக்கு வந்து லீட் பண்ணுது, இந்த கலவரத்துக்கு லீட். இப்போ வந்து நீங்க ஆப்பநாடை மையமாக வச்சு படம் எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே பகைகள் இருக்குது. அப்போ இந்த படத்தில் எப்படியெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, கன்னிங்க அந்த இவர் டைரக்டர் பண்ணிக்கிறார், அவங்களுக்குள்ளேயே 2 பேர்த்துக்குள்ள போயிடுற மாதிரி காட்டிட்டு, ஆனால் ஃபிகர்கள்லாம் காட்டுற போது வித்தியாசமாக காட்டுறாரு ஆச்சுங்களா. அது வந்து நான் வெளிப்படையா கேட்கிறேன், வெளிப்படையா கேட்கிறேன். நீங்க சொல்ல வர்றது வந்து மறைபொருளா சொல்றீங்க. நீங்க 2-3 ஜாதிக்கு இடையிலான ஒரு கதாபாத்திரங்கள் இதுல வருதுன்றத நீங்க மறைமுகமா சொல்றீங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்த நடிகர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஜாதியை பற்றிய குறிப்பே இல்ல,
கதாநாயகன், வில்லன், கதாநாயகி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களாவே இருக்காங்க. அதனால ஜாதிய மோதல், வெவ்வேறு ஜாதிக்கு இடையிலான மோதல் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க எப்பவுமே அப்படி சொல்லவே இல்லை. எந்த நேரத்திலும் வெவ்வேறு சாதிகளுக்கு உண்டான மோதலாக இந்த படத்தை காண்பிக்கிறார்கள் என்று எந்த நேரத்திலும் சொல்ல அந்த கடிதத்தில் அப்படி இல்லை. பல்வேறு விதங்களில் ஒரு சாதியை சாதி தூக்கலுக்கு உண்டான வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது தேவையற்ற வம்புகளை இழுக்கும். உதாரணத்திற்கு இப்போ கொம்பன் வருகிறான் என்று நீங்கள் கொம்பனை முக்குலத்துவ சமுதாயம் ஆப்ப நாட்டு மறவருடைய ஹீரோவா நீங்க காட்டுறீங்க. இப்ப அந்த படம் எடுத்து முடிது படத்தை போட்டு வருவான், கொம்பன் வர்றான்னு சொல்லிட்டு அந்த முக்குலத்தோர் சமுதாயம், அந்த மரவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இந்த பனியனை போட்டு போற போது ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு புரொவகேஷன் வரும். இதுதான் சண்டை உண்டாக்குன்னு சொன்னேன். சண்டீர் படத்துக்கு சொல்லுகின்ற பொழுதும் மதுரையில் எல்லா இடங்களும் என்ன பண்ணாங்க, சண்டீர்னு வெறும் பேரும் இல்லை, சண்டீர்னு போட்டு அருவாளை போட்டு ரத்தம் சொல்றது காமிச்சாங்க. அப்பதான் நான் கேட்டேன், இந்த ரத்தம் யாருடைய ரத்தம்னு கேட்டேன். பிரச்சனைகள் என்று சொன்னால் நீங்க முதல் கமல்ஹாசன் படம் எடுத்தப்ப சண்டியரை எதிர்த்தீங்க. இல்ல ஒண்ணுக்கு மாற வேண்டாம், ஒண்ணுக்கு மாற வேண்டாம், ஒண்ணுக்கு இங்க வருங்க, ஒண்ணுக்கு மாற வேண்டாம். சண்டியர் சொல்றதுனால ஒண்ணுக்கு மாறிடாதீங்க. சண்டியர் பத்தி வரும்போது நீங்க அதை எதிர்க்கல. பிரபலங்கள் நடிக்கிற பத்தி எதிர்க்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையா போகணும். மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க. என்னன்னு கேட்டுக்குவோம். எங்களுக்கு இதில் வந்து விளம்பரம் தேடணும் அல்லது வந்து ஒரு தயாரிப்பாளரை வந்து பாதிக்க வைக்கணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. ஆனால் அண்மை காலமாக 2 முக்கியமான சாதிகளை மையமாக வைத்து சாதியை வந்து ஒரு முதலீடாக்கி அதை வந்து குயிக்காக பணம் பறிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு தயாரிப்பு கும்பல் வந்து சென்னைக்குள்ளே இறங்கியிருக்கு. அதுக்கு தமிழ் சமுதாயத்தை இரையாக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த படங்கள் கடந்த 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்தில் 2 ஜாதி தான் தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஒன்று தேவர், ஒன்று கவுண்டர். தமிழ்நாட்டில் வேற 2 ஜாதி தவிர வேற 6 ஜாதியும் கிடையாதா? இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு, இந்த கதை எழுதக்கூடியவர்களுக்கு, எங்க இந்த சிந்தனா சக்திக்காரர்களுக்கு வேற யாரையாவது ஹீரோவா ஆக்கி ஒரு படைப்பாளி சொல்றேன். இல்ல இவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு சொல்றேன், இதே தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்ட்ராங்கான தலித் வாய்ஸ்னா ரஞ்சித் தான். ரஞ்சித்துடைய 2 ஃபிலிம்ஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இதே தயாரிப்பாளர் தான். மெட்ராஸ் படம் வந்து நீங்கள் மெட்ராஸ் படத்தை பற்றி நீங்கள் என்ன பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, அதை பற்றின என்ன நிலைப்பாடு உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதிகளை தூக்கலா காட்டி எடுக்கறாங்கன்ற விமர்சனத்துக்கு பதில் என்ன? அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இதே ப்ரொடியூசர் வேற இந்த சமீபத்தில் வரக்கூடிய படங்களை பாருங்க, போனா முத்துராமலிங்க தேவர் மட்டும் தான் நாட்டில் இருக்கிறாரு. நான் சொல்றேன், அந்த படத்தை மட்டும் நீ காட்டுற, நான் சொல்றேன் நீ காட்டுறியே. சரி, அழகுத்துக்கு காட்டுறியே. இது வந்து என்ன, காமராஜர் காட்டுறியா? இல்ல ஒரு பாரதியார் காட்டுறீங்களா? ஒரு டைரக்டர் இவங்களுக்கு பிசினஸ். நீங்க அப்படி ஒரு படம் எடுக்கிறது யாருமே தடுக்கல. பாருங்க, நான் இங்க பாருங்க, ஒருத்தர் வந்து பால்ல விஷம் கலக்குறாங்கன்னா நானும் பால்ல விஷம் பண்ணணுமா? ஒருத்தர் தண்ணி கலந்து வித்தானா நான் அது செய்யணுமா? இவங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன், எங்களுக்கெல்லாம் நீங்க அட்வைஸ்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கருத்து என்ற பெயரில் கருத்துக்கு எதிரான கருத்தற்ற கருத்துக்களை கொண்டு வராதீங்க. சரி, முத்து ரமேஷ், நீங்க தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பில் இந்த படத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எப்படி ஒரு முனையில் எதிர்ப்பு தெரிவிச்சாரோ அதே மாதிரி நீங்களும் தொடக்கத்திலிருந்தே இதை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. இதே அவர் சொல்லக்கூடிய அதே காரணங்களை நீங்க வேற வரிகள்ல சொல்றீங்க. ஜாதி ரீதியான பதற்றத்தை படத்தை பார்க்காமலே எப்படி இந்த முடிவுக்கெல்லாம் வரீங்க? இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடக்கும்போது தவறான டைலாக்களை வச்சு இந்த படம் வந்து எடுக்கப்படுதுன்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்றாங்க. அதோடைய இந்த படத்தில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா 1936 வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆளானவர், அதாவது குற்றரேகை சட்டம் என்கின்ற கைரேகை சட்டம், குற்றப்பரம்பரை சட்டம் என்ற கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி, அதாவது தன் சமுதாயம் பாதிக்கப்படாத மாற்று சமுதாய கள்ளர் மறவர் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களுக்காக போராடி வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு ஆளானவர் வீரர் வேலுச்சாமி நாடார். அவர் வந்து 7/11/1936 தி ஹிந்து பத்திரிகையில் வந்து அவர் வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு ஆளானார் என்ற ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆனால் வடக்கே திலகர் தெற்கே தேவர் என்று அவர்கள் மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு ஆளாளர்கள் என்று ஒரு பொய்யான வதந்தியை கிட்டத்தட்ட 50 வருட காலமாக இந்த தமிழ் சமுதாய மக்களிடையே தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாய்ப்பூட்டு சட்ட வேலுச்சாமி நாடாரை
தமிழ் சமுதாயம் எல்லாம் ஒரு கதாநாயகனாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அவருடைய கதாநாயகன் இமேஜை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொம்பன் படத்தில் வீரர் வேலுச்சாமியாளர் வந்து ஒரு மிகப்பெரிய நிலக்கிழார். அவர் மிகப்பெரிய வத்தல் வியாபாரி, சுதந்திர போராட்ட தியாகி, தனி சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தவறாக கொம்பன் படத்தில் சித்தரிப்பதாக எங்களுக்கு வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களால் தகவல். யூகம் இல்லையா இதெல்லாம்? யூகம் கிடையாது, பேசுறது மாதிரி இல்லையா? யூகம் கிடையாது. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேரா நாங்க கொம்பன் படத்தை இன்னைக்கு இதுல கொம்பன் படத்தோட முதல் டைட்டில் என்ன தெரியுமா? ஆப்ப நாட்டு மறவன் போட்டு கொம்பன் போட்டு விளம்பரம் வந்தது. அதை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு கேட்கிறேன், ஒரு மாமனார் மருமகன் சம்பந்தப்பட்ட படத்துக்கு கொம்பன் ஏன் பேர் வைக்கணும்? நீங்க சொல்றது வந்து இது வந்து குடும்ப கதை, வன்முறை இல்லாத கதை. இது வந்து ஒரு மாமனார் மருமகன் சம்பந்தப்பட்டது. இதுல வந்து எந்த ஒரு குடும்ப கொம்பன் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லையா? கொம்பன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி. இப்போ நம்ம 4 பேர் பேசிட்டு நான் தாண்டா கொம்பு அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஏத்துக்க முடியுங்க? யாரும் ஒருத்தர் இன்னொருத்தர கொம்பன் ஏற்றுக்கொள்ளாது. அததான் நாங்க சொல்றோம். கொம்பனை வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் கொம்பன் காமிக்கிறது எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? மத்த எல்லாருமே ஈக்குவல் தமிழ் ஜாதியில தானே. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் ஏன் நீங்க வந்து திரும்ப திரும்ப இப்போ உதாரணத்துக்கு வந்து INA படை வீரர்களை வந்து அதாவது தமிழகத்தில் இருந்து பர்மாவுக்கு சென்ற பல தமிழ் ஜாதியினர் இருக்காங்க. நேதாஜியோட படைகளை அனைத்து சமுதாயினரும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இந்த பத்திரிகை வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் சினிமாங்கிற ஒரு பவர்ஃபுல் மீடியா வழியாகவும் ஒரு குறிப்பிட்ட தலைவர் தான் INA படையில வந்து இருந்தாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காரங்க தான் இருந்தாங்கன்னு தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இதை பேசுறதுக்கு யாரும் இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த தானு, நடிகர் சங்க தலைவர் சரத்குமார், நீங்க சரத்குமார் வந்து நீங்க சொல்ற இந்த சமூக பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் தான். அவருக்கு அந்த நீங்க போற்றக்கூடிய தலைவரை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த நோக்கமும் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்த திரு தானு, சரத்குமார், விக்ரமன் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதி சார்ந்த போற்றையில இல்ல, அதுல எந்த ஜாதியும் உயர்த்தி பிடிக்கல, ஜாதி சார்ந்த கதையே இல்ல அப்படின்னு சொல்றப்ப நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு ஜாதியை தூக்கி பிடிக்குது, மற்ற ஜாதியை இழிவு செய்யறதா இருக்கு அப்படின்னு எப்படி ஒரு ஊகத்திலையும் அடிப்படை இல்லாம ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு சொல்லலாமா? எடுத்த பேர்லயே ஆப்பநாட்டு மறவர் சமுதாயத்தினுடைய குடும்பத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கொம்பன் அடையாளப்படுத்திய ஹீரோ பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு மீண்டும் அங்க எதுக்கு ஜாதி சொல்ல வேண்டியிருக்குது? அதான் சொல்லியாச்சு, கொம்பன் என்பதுதான் மரவநாட்டு ஆப்பநாட்டு மரவன் சொல்லிட்டீங்களே. திருப்பி அதுக்கு வர வேண்டிய அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஊரை காட்டினாலே அது ஒரு ஜாதியை தான் சொல்லுது, அந்த ஜாதியை சேர்ந்தவர் தான் கதாநாயகன், அவர் தான் வீரர் அப்படின்னு சொல்றது மாதிரி பொருளா? இல்லை சார், கொம்பன்கிற வார்த்தைக்கே பொருள் இப்போ பிரச்சனையே. கொம்பன் தான் டைட்டில் வந்திருக்குது, கொம்பன்கிறது டைட்டில் வந்திருக்கிறது. என்னன்னு சொன்னா எப்பொழுதுமே ஒரு ஒரு உங்களுக்கு சொல்கிறேன், ஒயிட் ஸ்வான்னு ஒரு படம், அந்த படம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது சென்சாரில். அப்போவும் நான் இதே மாதிரி அதிகாரியாக இருந்தேன். அந்த அதிகாரியாக இருந்தபோது அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன காரணம் சொன்னார்கள், அது மதுராவில் இருக்கக்கூடிய இந்து பெண்மணிகள் விதவைகள் அவர்களுக்கு உள்ள யாரோ ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒரு காதல், இது அவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு அது சொல்லப்பட்டது. அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த மதுரா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஷாட் ஒரு 3 செகண்ட் வரும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த படத்தை அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். காரணம், அது மதுராவில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க நினைவுபடுத்துறாங்க. அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் போது அது தவறுன்னு சொன்னாங்க. அந்த மதுராங்கிறது எடுத்துருங்க, அது எந்த சம்பவம் எங்க வேணா நடந்துட்டு போட்டோம், இல்ல அது மாதிரியான ஒன்றை இதுக்கு பண்ணிருக்கு. இப்ப வந்து ஆப்ப நாடு என்பது எடுக்கப்பட்டு அரச நாடு என்று மாற்றப்பட்டு விட்டது. பிரச்சனை இப்ப நாங்க வந்து ரைஸ் பண்ண பிறகுதான் இப்போ ஆப்ப நாடுங்க பாருங்க, இது வந்து சென்சார் போர்டு எத்தனை கட்டு கொடுத்தது காமிக்கிறது, இன்னும் வேறு நீங்க ஆதாரம் கேட்டுருவீங்க அப்படின்னுக்காக இது சென்சார் போர்டு கொடுத்தது. நேற்று கோர்ட்ல அவங்களே சப்மிட் பண்ண விஷயம் இது. அதுல என்னென்னலாம் அப்படின்னா அவங்களே மாத்திக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இப்போ தென் தமிழகத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. இந்த சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை பகுதியில் இந்த நாடு என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். இந்த நாடு வச்சுட்டு தான் எல்லா விதமான கொலைகளும் எல்லா விதமான தவறு நடக்குது. எல்லா அது சமூகத்துல இருக்கிற ஒண்ண காட்டாம இருக்க முடியுமா? நீங்க வந்து ஒரு படம் எடுக்கும்போது தமிழ் சூழல் நடக்கிற ஒரு விஷயம், நேத்து சார் சமூகத்துல நடக்கிற எல்லாத்தையுமே சினிமால காட்டக்கூடாது சார். எது எல்லாமே தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு படத்தை நீங்க கர்நாடகால கேரளால இருக்கிற ஊர் பேர்லயா படம் எடுக்க முடியும்? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம், நீங்க அது எதையும் காட்டாத கூட எடுக்கலாம். அதே ஒரு விஷயத்து நல்லது, ஏன் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அதை வந்து ஒரு 8 கொலை பண்ண வந்தேன். அந்த படம் சினிமாவில் வந்த பிறகு தான் அதே போல 9 கொலை நடந்தது.
சினிமா என்பது நம்மை விட 200 மடங்கு பெருசு. நான் இந்த படத்துக்காக பேசல, பொதுவாகவே சொல்றேன். சினிமாவில் தயாரிப்பாளர்களோ யாராக இருந்தாலுமே they should have social responsibility. இப்போ அவர் சொன்னார் எங்களுக்கும் சோஷியல் ரெஸ்பான்ஸ், கண்டிப்பா அவர் எங்களுக்கும் சொல்றது நமக்கும் சேர்த்துது, எல்லாருக்கும் சேர்த்து தான் இது. சோ நீங்க அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் அதுக்கான கட்ஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கன்ற உத்தரவு வழங்கிருக்கீங்க. இல்லாட்டா இந்த படம் வந்திருக்காதே சார். சரி, நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு தான் அலோவ் பண்ணிருக்கோம். சரி, நீங்க அலோவ் பண்ண பிறகு எடுக்கறாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க? கூடாதுன்னு கேட்க கூடாது. நீங்க சென்சார் போர்டோட ஒரு பொறுப்பு வாய்ந்த உறுப்பினர், தேசிய சென்சார் போர்டோட உறுப்பினர். நீங்க படங்களுக்கு தணிக்கை செய்யறதுக்கு சென்சார் போர்டு சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதுல குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கு மேல்முறையீடு சென்சார் போர்ட்லயே செய்யலாம். இந்த அமைப்புகள்லாம் கிளியர் பண்ண பிறகும் வெளியில இருக்கிற அமைப்புகள் இல்ல எங்களுக்கு போட்டு காட்டணும், நாங்க பார்க்கணும், இதெல்லாம் எங்க கிட்ட வரவே இல்லையே. இல்ல நான் கேக்குறது கோர்ட்லனா போயிருக்காங்க. இது சென்சார் போர்டோட தோல்வின்னு சொல்றதா இல்ல சூப்பர் சென்சார் போர்டு உருவாயிட்டு இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி எமோஷனலுக்கு எல்லாம் போக மாட்டேனா. காரணம் சென்சார் போர்டு இஸ் an institution. சென்சார் போர்டு வெற்றி தோல்வியெல்லாம் கிடையாது. அது அரசியலமைப்பு சட்டத்தினால பாராளுமன்றத்தினால ஓகே பண்ணப்பட்ட சட்டங்களோட இருக்கு. நீதிமன்றம் உங்களை தான கேட்கும். நீங்க கிளியர் பண்ண பிறகு ஒரு இடைவேளை பிறகு நம்ம பேசலாம். இந்த புக் காணாத போச்சுனா சென்சார் போர்டு காணாத போச்சுன்னு சொல்றீங்க. இல்ல திரு சேகர், இவங்க முறையிட்ட உடனே சென்சார் போர்டு தான் அவங்க கேட்டிருக்கணுமே தவிர ஏன் மற்றும் 2 நீதிபதிகளை கிடையாது சார். எப்படி இதுக்கு கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில்? ஒரு முறை ஒரு படத்துக்கு சென்சார்ஷிப் வழங்கப்பட்டு விட்டால் அது எந்த காரணம் கொண்டும் அது மாற்றப்பட மாட்டாது. பிறகு ஏன் நீதிமன்றம் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை போய் பாருங்க, மனுதாரரை போய் பாருங்க, மற்றவங்க பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றம் ஏன் சொல்கிறது? நீதிபதியை கேளுங்க, என்ன ஏன் கேக்குறீங்க? இல்ல நீதிபதிக்கு என்ன? நீதிமன்றம் சென்சார் போர்டு மேலேயே நம்பிக்கை இல்லாம அதற்கு மேலடுக்காக ஒன்ன சொல்லணும் அப்படின்னு எடுக்கிறதா? இல்ல இதுல யுஏ அப்படின்ற வெற்றிமாறன், திரு வெற்றிமாறன், யுஏ படம் அப்படின்ற ஒன்றை இப்ப தொலைக்காட்சிகள்லயே காட்டுறாங்க. இப்போ அது கௌரவ குறைச்சல் இல்லைன்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னு சொன்னா 2 சமூக பிரிவினர், அவர் சார்ந்த தமிழ்நாடு நாடார் சங்கமும் எதிர்க்கிறது, டாக்டர் கிருஷ்ணசுவாமி வேற ஒரு பார்வையிலிருந்து ஒரு ஜாதி ஆதிக்க குறியீடாக ஒரு படத்துல காட்டுதுன்ற எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க. ஜாதி ரீதியாக எதிர்ப்பு வருது, மாநிலம் சார்ந்து டேம் 999க்கு எதிர்ப்பு வந்தது, அரசாங்கமே இது பண்ணிடுச்சு. மதம் சார்ந்து விஸ்வரூபத்துக்கு எதிர்ப்பு வருது, இனம் அப்படின்ற ஒரு படத்துக்கும் எதிர்ப்பு, கத்தி அந்த தயாரிப்பாளருக்காக எதிர்ப்பு, இப்படி வருது. சென்சார் போர்டு சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, அவங்க பார்த்து இதுல மேல்முறையீடு செய்யற வாய்ப்புகள்லாம் இருக்கிறப்ப சென்சார் முடிந்த பிறகும் பல்வேறு பெயர்கள்ல இந்த திரைப்படங்களுக்கு வர்ற எதிர்ப்பை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? சென்சார் அந்த ஃபில்மாக பார்க்குறாங்க. இப்போ ஃபில்முக்கு வெளியே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? இப்போ அவர் சொன்னார் ஆப்ப நாடு அப்படின்னு சொன்னார், அதை பின்னாடி மாற்றிருக்காங்கன்னாரு. இது சென்சார் போர்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் அப்படின்னு சார் சொன்னார், தெரியல, அந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அது தெரிஞ்சுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது எந்த படத்துக்கும் எதிர்ப்பு எக்ஸ்டர்னலா இந்த படத்தை நீங்க தடை செய்யுங்க, குறிப்பா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தடை செய்யுங்க, இதுல இப்படிப்பட்ட கருத்து வந்திருக்கு, அது சரியே இல்லை, எங்களை புண்படுத்த கூடும் அப்படின்னு அசம்ஷன்ஸ்ல ஒர்க் பண்றது எவ்வளவு தூரம் சரின்னு தெரியல. அதே மாதிரி சென்சார் பார்த்த ஒரு படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு போட்டு காட்டுங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப ஹெல்தியான போக்கா எனக்கு தெரியல. இது நீதிமன்றமே சொல்லியிருக்கேன், இவங்க கேட்கிறது வேற, நீதிமன்றமே உங்களுக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி புரிஞ்சுக்க? ஜுடிஷியல் சிஸ்டம் சொல்லும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம் தான் நம்மள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கங்க, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும்போது நாளடைவில் பெரிய கருத்து சுதந்திரமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு ரொம்ப ஆபத்தான சூழல் இருக்கு. கருத்து சுதந்திரம் நியாயம்தான், அதே நேரத்துல ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு தான் சொல்றேன். இப்ப கருத்து சுதந்திரம்ன்றது இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறத பத்தி நான் பேசல, ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். டாக்டர், ஜாதி மத அமைப்புகள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக திரைப்படம்ன்ற ஒரு எளிய டார்கெட்டை கையில எடுத்து அவங்களை எதிர்க்கிறது மூலமாக தங்களை வளர்த்து கொள்றதுக்கு, ஆதாயம் தேடிக்கொள்ள ஜாதி மத அமைப்புகள் இந்த திரைப்படத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பரவலான விமர்சனம் இருக்கு. அது அப்படி யாராவது சொன்னால், யாராவது கருதினால் அது 100க்கு 100 தவறானதுங்கிறது எங்களுடைய பார்வை. அதாவதுங்க எங்களை பொறுத்த மட்டும், நான் புதிய தமிழகத்தை பொறுத்த மட்டும் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வருடத்துக்கு 200க்கு மேற்பட்ட படங்கள் வருதுங்க. டப்பிங் இன்னும் ஒரு 300-400 படம் வரும். எல்லா படத்துக்கும் நாங்கள் எதிர்பார்க்க கொடுக்குறோம். இது மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ஃபிலிம் படங்களில் நிச்சயமாக இந்த பட வரிகள் வருகின்ற பொழுது ஒரு பாதிப்பை உருவாக்கும் என்று நாங்கள் கருதுகின்ற பொழுது, அதுக்குண்டான கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கிற போது தான் நாங்கள் இதுக்கு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்கிறோம்.
மற்றபடியாக தனிப்பட்ட முறையில் ஒரு தயாரிப்பாளருக்கு எதிராக அல்லது வந்து ஒரு கதாசிரியருக்கு எதிராக பாடலாசிரியருக்கு எதிராக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்கிறதே கிடையாது. இந்த கொம்பன் படம் நான் வந்து எதிர்ப்பு கொடுக்காமல் இருந்தால், இந்த படம் வந்திருந்தால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது அவங்க சொன்னபடி நாளைக்கு ரிலீஸ் ஆயிருந்தால் வந்தாச்சு, இம்மீடியட்டா கலவரம் வந்தாச்சு, வெட்டு குத்தம் வரும். ஏன்னா அதுக்கு தகுந்த வாசகம் இருக்குது. வன்முறையை தோன்ற மாதிரி பேசுற பாருங்க, நான் வந்து இங்க பாருங்க, மரவன்னா வெட்டு குத்து அந்த படம் வாசகம் இருக்குது, நான் சொல்லல. இங்க பாருங்க, அதாவது அந்த வசனம் நீக்கப்பட்டுருச்சு. இல்ல இல்ல, நீங்க எப்படி போகணும்னா எந்த தளத்திலிருந்து எந்த சூழ்நிலையில் அந்த கருத்துக்களை அந்த படத்தை அப்போஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற விஷயம் பார்க்க கூடாது. நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது நியாயத்தினுடைய அடிப்படையிலா, யூகத்தினுடைய அடிப்படையிலா, அல்லது வந்து சுயநலமா, அல்லது வந்து இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக அல்ல. மாறாக உண்மையிலேயே சமுதாய பற்றோடு சமூக நல்லிணக்கத்தோடு எதிர்க்கிறது. பாருங்க, இந்த அவன் தாண்டா மரப்பையன், எவன் தாண்டா மரப்பையன், வெற்றவன் குத்துறவன் தாண்டா மரப்பையன் அப்படிங்கிறது அதுல வருது. நாங்க எதிர்ப்பு கொடுத்த பிறகு அதை வந்து ரிவ்யூ கமிட்டி நீக்குது. இதே மாதிரி எண்ணற்ற உதாரணங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்துக்காக ஒரு படத்தை எதிர்த்தா ஒரு எந்த படத்தை தான் வெளியிட முடியும்? சார் அப்படி இல்ல. இன்னொரு கேள்வி இருக்கு. இங்க பாருங்க, வேற படங்கள் வரவே இல்லை. இல்ல வந்திருந்தா தப்பு. இவர் சொல்லாட்டா கூட நீக்கி இருப்போம். இல்ல அதுல வந்து இல்ல சார், இங்க பாருங்க, 2011ல இன்னொரு வெட்டுக்குத்து வருது. இப்ப ஏற்கனவே தென் தமிழ்நாட்டுல பலர் வந்து ஜாதி ரீதியாக கொலைக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற நிலைமையில எந்த திரைப்படத்தினால இப்ப அங்க வெட்டுக்குத்து சொல்லுங்க. இந்த இவங்க பேரவையிலிருந்து வாண்டையார் குறிப்பு 2011ல் நம்ம விக்ரமன் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு பேர் வந்து தெய்வ திருமகன். தெய்வ திருமகன் என்ன? அது ராமனை தான் குறிக்கும். ஆனா அதை வந்து இந்த பேர் வைக்காதீங்க, அது முத்துராமலிங்க தேவருக்கு தான் பொருந்தும் சொல்லிட்டு அந்த படத்தை போய் விக்ரமனின் தெய்வ திருமகன் மாற்ற வச்சாங்க. ஏன் அந்த படத்தை மட்டும் அன்னைக்கு மாற்றுற போது இந்த சீமான் எங்க ஓடிட்டான்? என்ன பேசுறாங்க அவங்கெல்லாம்? என்ன அறிக்கை கொடுக்குறாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா அவங்களுக்கு எல்லாம்? ஏன் தேவர் மகன் படம் வந்தப்போ தேவர் காலடி மணினை போற்றி பாடின அன்னைக்கு அந்த பாட்டை கொண்டு போய் ஒவ்வொரு தேவேந்திரோட வீதியிலையும் ஒவ்வொரு மற்ற வீதியிலையும் போட்டு காமிச்சு அதனால வந்து வெட்டு குத்து நடந்தது. 15 வருஷம் சண்டை நடந்தது. இவரெல்லாம் எந்த மந்த மாவட்டக்காரரு? ஏன் அதை இதெல்லாம் போட வேண்டாம்? அந்த படங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் தமிழர்களுடைய வெறுப்பை உண்டாக்குது, சண்டை உண்டாக்குது, மோதல் உண்டாக்குது, இதுதான் வந்து தமிழுடைய ஒற்றுமை கெடுக்குது அப்படிங்கிற சொல்லி ஏன் தடுக்கல? இல்ல சண்டியரை சண்டியர்ன்ற பேர்ல இன்னொருத்தர் படம் எடுக்கும் போது நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. இங்க பாருங்க, நாங்க வந்து நான் வந்து ஒவ்வொரு நாளும் தினமும் வந்து பெட்டிஷன் எடுத்துட்டு சென்சார் போர்டு போக முடியாது சார். நான் சண்டியர் என்ற பெயரில் வந்தால் என்னென்ன பிரச்சனை சொல்லி கொடுத்துட்டேன். அது சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அதுக்கு ஃபாலோ பண்ணிருக்கணும் சார். அவங்க பண்ணாம இருக்கிறாங்க. இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சென்சார் போர்டு இல்லை சார், இட் இஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். நாங்கள் வந்து சோசியல் சென்சார் போர்டு உருவாக்க போறோம். ஒவ்வொரு படத்தையும் சென்சார் பண்ணித்தான் விடுவோம். படத்தில், காட்சி, பாட்டில், வசனத்தில், காட்சியில் எந்த ஜாதியை தூக்குனாலும் அந்த படம் நிறுத்திய தீர்வோம். உச்சபட்ச வயலன்ஸ் இதுதான் சொன்னேன். இதுக்கு எதிராக தான் நம்ம எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு அவங்க சொல்ற தொடர்பா இல்ல சேகரும் ரொம்ப நேரமா ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல. மருதநாயகம் படம் வந்து ஒரு வரலாற்று விஷயமான ஒரு படம். அதாவது ஆங்கிலேயர்கள் மருதநாயகம் கான் சாஹிப் அவர்கள் வந்து இந்தியாவின் மிகச்சிறந்த வீரன் சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே நெற்கட்டி சேவலுடைய பாளையக்காரர் பூலித்தேவனை வந்து அவர் வென்றார், கொன்றார் அப்படிங்கிற ஒரு காட்சி வருன்றதுக்காக இதே தேவர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த படத்தை வெளிவர படத்தை எடுக்க விடாம தடுத்துட்டாங்க. யார் எதிர்த்தாலும் தப்புதான். இப்ப ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு காலத்தை சொல்லி ஒவ்வொரு வசனத்தை சொல்லி ஒரு தலைப்பை சொல்லி எதிர்த்தா யார் படம் எடுக்க முடியும்? இப்ப ஜாதி சங்கங்கள்ட்ட எடுத்து காட்டிட்டு தான் ஒருத்தர் படம் எடுக்கணுமா? இப்ப நாங்க சொல்றது என்னன்னா, படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எங்களுக்கு தகவல் வருது, நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றோம். அந்த படத்தோடைய ஒரு உண்மையை ஒரு கலைஞன் வந்து சொல்றதையே வந்து நீங்க படத்தை எடுக்க கூடாதுன்னு தடுத்தீங்களே, அது அப்ப என்ன வன்முறை? ஒரு படத்தோடைய காட்சி, இந்த சம்பவம் வந்து வரலாற்று ரீதியான உண்மை. அந்த காட்சி வரக்கூடாது, அந்த காட்சி வந்து மக்களுக்கு தெரிஞ்சக்கூடாது என்பதற்காக ஜாதி அமைப்புகள் போராடி அந்த படத்தை எடுக்க விடாமல் தடுத்தார்களே, அப்பொழுது இது அண்ணன் சீமான் அவர்களும் மற்றும் திரைப்படத்துறையினரும் என்ன செய்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த படம் ஏன் எடுக்க முடியல என்று வரையும் இவங்க கேட்கிற கேள்வியிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுது திரு சேகர். நீங்க சென்சார் போர்டு அப்படின்ற ஒண்ணு படத்தை பார்த்து
சமூக பொறுப்போட தேசத்துக்கு விரோதமா ஜாதிக்கு விரோதமா யாரையும் புண்படுத்துறது மாதிரி இருந்தா அந்த வசனத்தெல்லாம் நீங்களே அகற்றிடுவீங்க அப்படின்ற கடமையை நீங்க சென்சார் போர்டு ஒழுங்கா செஞ்சா, சென்சாருக்கு பிந்தின சென்சார் எங்களை புண்படுத்துது, எங்களை அவமதிக்குது, இந்த படம் ஒரு ஜாதியை தூக்கி காட்டுது, இன்னொரு ஜாதியை அவமானப்படுத்துது அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வராது. இது சென்சார் போர்டுடைய உறுப்பினர்கள் சென்சிட்டிவா இதை பார்க்கல அப்படின்னு இதை பொருள் கொள்ளலாமா? இல்ல, இந்த படத்தை சென்சிட்டிவா பார்க்கல நீங்க சொல்ல முடியாது. ஆனால் நீங்க சொல்றது கொஞ்சம் சென்சிட்டிவாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் அது ஒன்னொன்னு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நடுவில் ஒரு ஹிடன் மீனிங்கை நம்ம பார்த்தோம்னா யாருமே படம் எடுக்க முடியாது. அவர்கள் எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் பண்ணணும். அதை தவிர டைரக்டர் என்ன ஜாதி, கேமராமேன் என்ன ஜாதின்னு பார்த்து நாங்கள் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு படமும் வெளியில் வராது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சென்சார் என்பதே அது ஒரு அதிகாரமிக்க இடம் என்பதை ஒரு கதையை 6 மாசம் டிஸ்கஸ் பண்றாங்க, 1 வருஷம் ஷூட்டிங் போறாங்க, 4 மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஆனால் சென்சாருக்கு வரும்போது மாத்திரம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டபார்னு வந்துட்டு உடனே ஏன் அவங்க ஒரு மாசம் டைம் வச்சுக்கிட்டோம், ஃபைட் பண்ணட்டும். ஏன்னா சென்சார் நீ இதைத்தான் செய்யணும்னு சொல்லலை, இதை செஞ்சா இல்ல சார் நான் இதுக்கு ஒத்துக்கல சார் நான் மேல போறேன், போயிட்டு போலாம், அந்த டைம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்ட ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் கேளுங்க. 25ஆம் தேதி படம் சென்சார் ஆகுது. அந்த 25ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா இது பாருங்க, இது ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு. அதாவது கார்த்திஸ் கொம்பன் சென்சார்டு வித் யூஸ் சர்டிபிகேட், பட் சர்டிபிகேட்டே வழங்கப்படலை. இது எப்படி போட முடியும்? இது திஸ் இஸ் என்னன்னு சொன்னா, சென்சார் என்பது விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல சில பேர் மனசுல இருந்து எடுத்துடணும். இட் இஸ் a கவர்மெண்ட் பாடி. எப்படி ஒரு கஸ்டம்ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். படத்தை எடுக்கிறவங்க பல கோடி முதலீடு செய்து ஒரு முதலீடு பண்றாங்க. சாதியை வைத்து முதலீடு பண்ணி சண்டை போட்டு சம்பாதிக்கிறது அவங்களுடைய நோக்கமா? என்ன சார் சொல்றீங்க? குடும்ப கதைன்னு சொல்றாங்களே சார். எல்லாமே குடும்ப கதை தான் சார். குடும்பம் இல்லாத 78 கட்டு வருது குடும்பத்துல வந்து எதுக்கு சார் 78 கட்டு வருது? ஏன் சார் யூ சர்டிபிகேட் வாங்க யூஏ வாங்குனாங்க? சரி, நான் கிருஷேகர் இந்த இதுக்கு என்னன்னா, நாங்கள் எதிர்க்காவிட்டால் இத்தனை கட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க, 70க்கும் மேற்பட்ட கட்டு கொடுத்திருக்க மாட்டாங்க, உன்னிப்பாக பார்த்து அந்த ஜாதி சார்ந்த பிரச்சனைகளை அகற்றி இருக்க மாட்டாங்க அப்படின்னு கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? இல்ல, கிருஷ்ணசாமி அவர்களுடைய லெட்டர் வந்து சென்சார் முடிஞ்ச பிறகுதான் படித்து காட்டப்பட்டதே தவிர முன்னாடி காட்டல. அதுக்கு முன்னாடியே பாருங்க, எல்லா கட்ஸும் நாங்க எழுதி வச்சிருப்போம். ஒவ்வொருத்தரும் இது மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்களே ஒரு தாலி விஷயத்தை பத்தி பண்ணீங்க, பொதுமக்கள் எதிர்ப்பு வந்தோடனே விலக்கிக்கிட்டீங்க. பொதுமக்கள் எதிர்ப்பு தவறுன்னு சொல்லலை, ஏனென்றால் அது ஒரு மத ரீதியான இதை புண்படுத்துது அப்படின்னு அவங்க தெரிவித்தார்கள். நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லலை. சில சமயம் சில தவறுகள் நடக்கும் பொழுது, ஆனா இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மாரல் போலீசிங். இது வந்து இவர் ஆக்சுவலாக ரெகுலர் கோர்ட் வழியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கார். இல்ல, இது நம்ம ஒண்ணுபடுத்த முடியாது. திரு வெற்றிமாறன், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்ற ஒரு கருத்து, நான் வந்து சென்சாருக்கு பிறகு நாங்க வந்து சமூகத்துல ஒரு சென்சார் வைப்போம், ஒவ்வொரு படத்தை காட்சியை நாங்க வந்து விமர்சிப்போம், உன்னிப்பா பார்ப்போம் சொல்றாங்க. அத எப்படி எடுத்துக்கிறது? சமூகம் விழிப்பா இருக்கு, விஜிலண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கிறதா, அல்லது ஒரு படைப்பு சுதந்திரத்துக்கு சென்சாரை மீறின புதிய சென்சார்கள் வராங்கன்னு பார்க்கிறதா? இல்ல, ஆக்சுவலா இந்த கருத்தை வந்து எனக்கு லீகலா எனக்கு தெரியல. ஏன்னா சென்சார் போர்டு ஒன்னு இருக்கட்டும், நாங்க வேற ஒன்னு சென்சார் பண்ணுவோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. லீகல் இல்ல சார், நான் அப்படி சொல்ல. சென்சார் போர்டு ஒரே நிமிஷம், சென்சார் போர்டு இந்த சென்ஸ், சென்சார் போர்டுங்கிற வார்த்தையை இப்ப மாத்திட்டாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் சார். அது அந்த படம் ஏவா அல்லது யூவா, குடும்பத்தோடு பார்க்கக்கூடியதா, குழந்தைகளோடு பார்க்கக்கூடியதா, மட்டும் பார்க்க வேண்டியதா? கேக்குறேன். இவர் கருத்து சுதந்திரம் பத்தி எல்லாம் பேசுறாரு. சீமான் கிட்ட ஒரு சார், இந்த சீமான் சார் அவர் பேசுறாரு, எனக்கு எடுத்த உடனே அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அவருக்கு நேரடியாக அந்த படத்தில் எந்த சம்பந்தம் கிடையாது, ஆனா அவ்வளவு பெரிய அறிக்கை கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், இவங்களுடைய கருத்து சுதந்திரத்தெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், இவங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கட்டும், சரத்குமார் நடிகர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அவன் நடிகைகள் சங்கம், துணை நடிகைகள் சங்கம், இத்தனை சங்கம் சேர்ந்து கிருஷ்ணசாமிக்கு எதிராக நாங்க திரடுன்னு சொல்றீங்களே, ஏன் சென்சார் போர்டு கிட்ட போய் நீங்க மண்டிடுறீங்க சார்? சீமான் என்ன சொல்றாங்க? தமிழ் திரைத்துறையை காக்க வேண்டிய கடமை ஒரு தமிழராக அண்ணன் கிருஷ்ணசாமிக்கும் இருக்கிறது. ஒரு நிமிஷம், தமிழ் பிள்ளைகள் எடுத்த படம் இது அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றேன், அப்போ நீங்க சென்சார் போர்டு பத்தியே நீங்க பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய படம் நல்ல படம்னா நான் உங்ககிட்ட சான்றிதழ் வாங்க மாட்டேன், கட் பண்ண மாட்டேன். இந்த படத்தோட சான்றிதழ் கொடுத்தா கொடு, இல்லைன்னா நான் எங்க போயாவது வாங்கிட்டு வரணும். ஏன் சரண்டர் ஆகிறீங்க? நீங்க ஏன் கட் பண்ணிட்டு வரீங்க?
ஏன் சார்? டைம் ஃபேக்டர் சார். அவங்க No, that means you are ready to compromise when you are- வெற்றிமாறன் இல்ல இதுல வந்து காம்ப்ரமைஸ்ன்றது வந்து என்னன்னா டாக்டர் நீங்க கேட்டிருக்கீங்க, ஒரு பதில் சொல்லட்டும். இப்போ சினிமான்றது வந்து சென்சார் போர்டுக்கு போய் தான் வரணும். சென்சார் போர்டு போய் தான் வரும், ட்ரிபியூனல் போகணும். எப்படி போனாலும் அந்த சிஸ்டம்குள்ள தான் இருக்குது. அந்த சிஸ்டம்க்கு வெளியே நீங்க வந்து பப்ளிக்கா காட்ட முடியாது படத்தை. அதனால வந்து இது அப்படி தான் இருக்கும். அது சுதந்திரம் பத்தி பேசணும். நீங்க வெடுக்கக்கூடிய கருத்து சுதந்திரமே இதுல பிரச்சனை இல்ல. கருத்து சுதந்திரமே இதுல பிரச்சனை இல்ல. சொல்றேன். கருத்து சுதந்திரம்னா நான் விருப்பப்பட்டு தான் நான் சென்சார் போர்டுக்கு அனுப்புறேன். ஓகே, நான் வந்து சென்சார் போர்டுக்கு என்னுடைய படத்தை நான் சப்மிட் பண்றேன். நீங்க வந்து இது நான் என்னுடைய படம் இதுல நீங்க எதெல்லாம் அப்ஜெக்ஷனபிளா இருக்கோ நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றீங்க. ஒரு கைடன்ஸ்க்காக தான் நாங்க பண்ண வேணாம் சார். நீங்க திரையிடலாம், ஆனா இந்தியால திரையிட முடியாது. இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல மட்டும் திரையிடலாம். இல்ல அங்கேயுமே வந்து ஃபெஸ்டிவல் சர்க்யூட் உள்ளதா ஃபெஸ்டிவல் உள்ள பண்ண முடியும். அந்த ஊர் சென்சாருக்கு போய் ஆகணும். சோ அதனால சென்சார் போர்டு இல்லாத படம் வந்து சென்சார் பண்ணி தான் திரைக்கு வந்தது. ஆனா நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் வந்து அந்த காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால தமிழக அரசே தலையிட்டு அந்த காட்சிகளை தடை பண்ண வரலாறு நமக்கு தெரியும். அத மாதிரி ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் அதே மாதிரி ரிலீஸ் முன்னாடி அதே தான் சொல்றாரு. விஸ்வரூபம் படம் இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முஸ்லிம் சமுதாய மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது, சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டன. அதே உரிமையை ஜாதி அமைப்புகளை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக காட்சிகள் இருக்கும் ஒரு படத்தில் ஏன் வந்து தடை செஞ்சிருக்க கூடாது? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து ஒரு சென்சார் போர்டுன்னு அதுக்காக சட்டப்படி இருக்கிற ஒரு பாடி இருக்கு, அவங்கள்ட்ட போய் முறையிடாம எங்கள்கிட்ட போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி மத அமைப்போ ஜாதி அமைப்போ காட்டு நாங்க பார்த்த பிறகுதான் நாங்க பார்த்துட்டு எங்களுக்கு இதுல பாதிப்பு இல்லைன்னு சொன்னாதான் படத்தை வெளியிடணும்னு சொன்னா எந்த படத்தை வெளியிட முடியும்? இல்ல எங்க கிட்ட பாட்டு காமிங்க நாங்க நாங்க அவங்கிட்ட போய் விடுங்க சார். நாங்க எங்க கிட்ட போட்டு காமிக்கன்னு சொல்லல. ஒரு நிமிஷம் எங்க கிட்ட போட்டு காமிக்கன்னு நாங்க சொல்லல. ஜாதி, அதாவது குறிப்பிட்ட ஜாதிகள் நாடார்கள் பல்லர்கள் தேவர்களுக்கான மோதல்களான காட்சிகள் இந்த படத்துல வர்றதுக்கான விஷயம் இருக்கு. அதாவது 1957 நடக்கப்பட்ட தூவல் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை வைத்து ஒரு டயலாக் வச்சிருக்காங்க. கையை கட்டி சுட்டு கொண்டவெல்லாம் கையை கொட்டி சுட்டு கொண்டவெல்லாம் வீரம் கிடையாது, நான் செத்து போன நாங்களாம் கோலை கிடையாது, நாங்களாம் கொம்ப வம்சம், யாருக்கும் அடிப்படை மாட்டேன்னு ஒரு டைலாக்கை முதுகுளத்தூர் பகுதியில் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க சார். அந்த 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 அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு அது சம்பந்தமா நாங்க வந்து சென்சார் போர்டுக்கு தான் முதல்ல லெட்டர் கொடுக்குறோம். சென்சார் போர்டு நீக்கிடுச்சுன்னு சொல்றாங்களா? அது நீக்கிடுச்சுன்றல நாங்க சொல்றோம் சார், இந்த மாதிரி எங்க சமுதாயம் பாதிக்கப்படுது. இது வந்து தென் மாவட்டங்களில் பல பேர் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி ரீதியான மோதல்கள்ல 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் செத்துருக்காங்க. இதுக்கு வந்து என்ன தீர்வுன்னு சொல்லி சென்சார் போர்டுக்கு நாங்க தான் சார் லெட்டர் கொடுக்குறோம். அந்த காட்சி நீக்கி இருந்ததா இல்லையான்னு சொல்லி அண்ணன் எஸ்பி சேகருக்கு தெரியும். அது வந்து அடிப்படையாக சில கேள்வி வருது. ஒரு படத்தை பார்க்கிறதுனால இந்த மாதிரி ஜாதி கலவரம் வந்துரும் அப்படின்னு சொன்னா படமே இல்லாம இப்ப சில நேரங்கள்ல ஜாதி கலவரம் வருது, இரண்டு தரப்பு வெட்டிக்கிறாங்க. அதை சொல்றீங்க, எரியிற தீயில எண்ணெய் ஊத்தக்கூடாதுங்கிறதா எங்களுடைய கேள்வி. அதாவது எரியிற தீயில எண்ணெய் ஊத்தக்கூடாது. சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும், சிகரெட் குடிக்காத கூட கேன்சர் வரும். அதுக்காக சிகரெட் குடிச்சா என்னன்னு கேட்க கூடாது. அதுதான் இதுல என்ன. அதாவது ஜாதி கலவரம் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்ட வச்சு நாடார்கள் தலைவரான வேலுச்சாமி பத்தி தரைக்கு ஒரு காட்சிகள் ஒன்று இல்லைன்னு சரத்குமார் எல்லாம் சொல்றாங்களே. சரத்குமார் வந்து நாடாரோட அத்தாரிட்டி பர்சன் கிடையாது. அவர் ஒரு நடிகர் சங்க தலைவர். நடிகர் சங்க தலைவர் என்ற முறையில அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு அதை கேட்டு அறிக்கக்கூடிய ஒரு ஆள். இல்ல, அவர் ஒரு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் கூட. சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் தான். அவர் வந்து நாடார் பர்சன் இல்ல. நாடார்கள் பாதிக்கப்படுறதுனால நாங்க தான் நாடார் சமுதாய அமைப்பு தான் கேட்போம். திரைப்படங்களை எதிர்த்து நடக்கும் போராட்டங்கள் ஜனநாயக உரிமையா, வரம்பு மீறிய செயலா அல்லது விளம்பர நோக்கமா என்று கேட்டிருந்தோம். 36% நேயர்கள் ஜனநாயக உரிமை என்றும், வரம்பு மீறல் என 17% நேயர்களும், விளம்பர நோக்கம் என 47% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு கிருஷ்ணசுவாமி, ஜனநாயக உரிமைன்னு சொன்னவங்க 36, அதற்கு எதிராக சொன்னவங்க 64. உங்க போராட்டத்தை அதுல ஜனநாயக உரிமை இருக்குன்னு 3/2 நிராகரிக்கிறாங்க, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க இது எத்தனை சதவீதம் பேர் இந்த தொலைக்காட்சியை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கார்கள், எங்களுடைய போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டிருக்கார்கள் என்பதை பொறுத்தான். யாரையும் அவங்கள குறை சொல்றதுக்கு நகரல. ஆனால் எங்களுடைய ஃபுல் ஆர்கியூமெண்ட் அவங்க படித்தாங்க அப்படின்னா அந்த 66 100 மாறும். ஆச்சா, அவங்க மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நாங்கள் வந்து நாங்கள் வந்து வியாபாரிகள் அல்ல. பணம் போட்டுட்டோம் அதுக்காக வந்து எங்கள் பணம் போகுதே படம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை.
நாங்கள் சமுதாயத்தில் நல்லது நடக்கணும் முடியும், சமுதாயம் நல்லிணக்கமாக இருக்க வேணும்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த கலை வடிவங்கள் கொலை வடிவங்களாக மாறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து கொம்பன் திரைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதில் வந்து ஒன்று படித்து காட்டுறேன். இந்த திரைப்படத்தை நான் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் எப்படிப்பட்ட பாடல் வந்திருக்குங்கிறது மட்டும் பாரு. 2-3 சொல்கிறேன். குறுக்கு சாலு ஓட்டும் ஆள கொலையறுக்க வாராரு யார்? கொம்பன். நறுக்கு மீசை துடிதுடிக்க ரத்தம் பெருக போறாரு. எல்லை தாண்டுது ஒன்று, புது எல்லை போடுது ஒன்று, அக்குனி சுத்துது ஒன்று, பெரும் வக்கனை ஆடுது ஒன்று. அதே போல சொல்றேன். கொம்பன் வீச்செறிவா படபடக்க பேச்சு மூச்சு அடங்கும், விண்ணும் மண்ணும் கிடுகிடுக்க அண்ட முழுக்க அதிரும், கொம்பன் பார்வை பட்டு பறக்கும் நெருப்பில் பனைமரங்கள் வெடிக்கும், ஈரக்கொலை பதறி பகை எடுக்கும் ஓட்டம் எடுக்கும். இதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒப்பீனியன் செஞ்சவங்களுக்கு இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த பாட்டெல்லாம் அவங்க பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ இதெல்லாம் என்ன சார், நாங்க எடுத்த முயற்சியின் காரணமாக எதிர்ப்பின் காரணமாக இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்குது. அதனால இது வந்து விளம்பரத்துக்கு என்று யாராவது சொன்னால் அது தவறானது. என்று எதிர்த்து முதல்ல இந்த நடிகர் சங்கம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்த எதிர்ப்பு அவங்க வந்து அதுக்கு நான் கண்டனம் பண்ணிக்கிறேன், சீமான் உட்பட. நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து மாரல் பாலிசிங்கோ இல்லை வெளியே இருந்து வந்து ஒரு சென்சார் போர்டு இருக்குது, மாடரேட் பண்ணுறதுக்கு சென்சார் போர்டு இருக்குது, கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. அதை மீறி எக்ஸ்டர்னலாக இருந்து வர்றவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய எதிர்ப்புகள் ஆஃப்லைட் நிறைய வந்து புதுசா வராங்க. ஆமாம், இது எல்லாம் புதுசா இல்லை, இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ தொடர்ந்து வர்றாரு, அவர் புதுசா வந்திருக்காருன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து யாரும் எதுவும் தைரியமா சொல்றதுக்கு இல்லாம போயிடும். இதெல்லாம் வந்து இது இஸ் வெரி அன்ஹெல்தி ட்ரெண்ட். இந்த விவாதத்தின் மூலமா இந்த படம் ஏன் எதிர்க்கப்படுகிறது, எதனால இந்த படத்துக்கு ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்ற விஷயத்துல ஓரளவுக்கேனும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கணும். அடிப்படையாகவே சினிமா என்பது பொதுவாக ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதில் வந்து நெகட்டிவான விஷயத்தை சொல்லாமல் பாசிட்டிவான விஷயங்களை சொல்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக இருக்கும். சமுதாயத்தில் எப்பவுமே வீட்டை சுற்றி சாக்கடை ஓடும், ஆனால் அந்த சாக்கடையை ரொம்ப பெருசாக காட்டினாக்க வீட்டில் வாழறதுக்கு உண்டான வேற கருத்து சொல்ற படைப்பாளிகள் இருக்காங்க. பாசிட்டிவ் சைடு மட்டுமே காட்டுறது சினிமாவோட வேலை இல்ல. இல்லையே, பாசிட்டிவ் சைடு காட்டுறது அடுத்த ஜெனரேஷன் நன்றாக இருக்கும். அது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை இருக்கு, இன்னொரு பார்வை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த இன்னொரு பார்வைக்கு ஒரு எதிர்ப்பு வரதும் அதை எப்போது நீங்கள் வேற ஒரு பார்வையை பார்க்கிறீர்களோ அதுக்கு ஒரு மாற்று பார்வையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது போராடுற வலிமை டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இருக்கிறது மாதிரியே படம் எடுக்கிறவங்களுக்கு இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாருக்கும் அப்படிதான், அதான் அடிப்படையான விஷயம். ஆனால் சென்சார் போர்டு என்பது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை தாண்டி பண்ணும் பொழுது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் லீகலாக கோர்ட் வழியா போயிட்டார். அது கோர்ட் இல்லாமல் பண்ணும்போது அது சங்கடங்களை உண்டாக்கும். இயக்குனர் பாலா வந்து அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் யதார்த்தமான சிறந்த படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. அவருடைய படத்துங்களை நாங்கள் எதிர்க்கல. முத்தையா வந்து முதல் படத்திலேயே வந்து ஜாதி ரீதியான காட்சிகளை வச்சு ஒரு ஜாதிகளை அப்பட்டமாக வெளிக்கொண்டு வந்தவர். 1957 முதுகுளத்தூர் கலவரத்தை வச்சு இந்த படம் வர்றது வந்து அப்போதே அந்த மக்கள் வந்து அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக தான் பார்த்தாங்களே தவிர அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கல. அதாவது அரசின் சட்ட ஒழுங்கையாக பார்த்தாங்க. அதை வந்து இன்றைய சூழலில் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு ஜாதி கலவரமாக ஏற்படுத்த முயற்சிக்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியாவான சினிமாவை வச்சு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்வதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க சொல்றது வந்து கதாநாயகரோ தயாரிப்பாளரோ எல்லாம் வெவ்வேறு சமூக பிரிவை சேர்ந்தவங்க தான். நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அந்த படத்துடைய டைரக்டர் வந்து அவருடைய ஜாதியை தூக்கி பிடிக்க நோக்கத்திற்காக இந்த மாதிரி காட்சிகள் வைக்கிறாரு. அதுவும் அதாவது தன் ஜாதியை கூட பார்க்காத மாற்று சமுதாயத்துக்காக உழைத்த வேலுச்சாமி நாடார் போன்றவர்களை எல்லாம் இழிவுபடுத்தும் போது இழிவுபடுத்தும் வைக்கப்படும் காட்சிகளை வந்து நாடார் சங்கங்களா இருக்கட்டும் எந்த ஒரு அமைப்புமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த படத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பார்க்கிற வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ச்சியா பார்க்க போறாங்க. அதுல ஜாதி ரீதியான பிளவை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே ஜாதி வெறிய வளர்க்கக்கூடிய கலைப்படைப்புகளை வந்து எப்போதும் ஏற்கிறதுல, ஜாதி வெறியோ மதம் சார்ந்த வெறியோ வெறித்தனத்தை மக்கள் ஏற்கிறதுல, நியாயத்துக்கு புறம்பா எது இருந்தாலும் மக்கள் அதை நிராகரிப்பாங்க. மக்கள் முடிவுக்கு விடலாம். உங்க நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.